கரெக்டா அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க வீடியோல பேச ஆரம்பிக்கிறார். செருப்பு வந்துருச்சு. எந்த மாவட்டத்திலையும் செருப்பு தூக்கி போட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா சுத்தில ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து எந்த மாவட்டத்திலையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்படலை, இங்கே கரூரில் தான் வீசப்பட்டுச்சு. சார் உண்மையாலுமே செருப்பு எங்கேயுமே வீசப்படலை. கொஞ்சம் பேக்கில் போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு வந்து விஜய் சார் வந்திருப்பாங்க. அங்கே ஃபேன் பேசஸில் வந்து விஜயகாந்த் சாரோட ஃபேன் பேசஸ் வந்து செருப்பு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மீது வீசப்பட்டிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட உச்சத்தை வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டார் விஜயகாந்த் சார். எப்போவுமே வந்து அடுத்தவங்களை நடிக்க வச்சு அழகு பார்த்தவர். ஆனால் விஜய் சார் அவரோட உச்சத்தையோ யாருக்காக ஒரு கெஸ்ட் ரோலோ எதுவுமே பண்ணாமல், அவரோட உச்சத்தை யாருக்குமே ஷேர் பண்ணாமல் தனக்குன்னு வச்சுக்கிட்டவர் தான் விஜய் சார் அவர்கள். இப்போ என்னன்னா, விஜயகாந்த் சாரோட முதல் ஆண்டு நினைவு நாளுக்கு வந்து போய் இன்வைட் பண்ணியும் அவர் வரல. 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஜனநாயகம் படம் ஷூட்டிங்கில் மலேசியாவில் இருந்தார். அப்பயும் போய் பார்க்கல. இந்த மாதிரி எதுக்குமே போய் விஜயகாந்த் சாருக்கு போய் பார்க்காம, விஜயகாந்த் சாரால் தான் அவர் வந்து ஓரளவுக்கு சினிமா பேஸில் வந்து நின்னாருன்றதை மறந்தது தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்.